சரிகமபா சீசன் 5ல பார்த்தீங்கன்னா, அபிஷேகா, அதுக்கப்புறம் சுமன், தன்வின்னு நெறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த ப்ரோமோ நம்ம பார்த்துருப்போம். இவங்க தான் ஜெயிப்பாங்களா? அவங்க தான் ஜெயிப்பாங்களா? இவங்க தான் வருவாங்களா? இந்த கேள்விக்கான பதில் ப்ரோமோல தெரியுமான்னு கேட்டா, ஒரே சஸ்பென்ஸா இருந்துச்சு. இந்த வாரத்துக்கான ரவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கலால செலக்ட் பண்ண ஒரு சில ரேண்டம் சாங்ஸ யார் யாரெல்லாம் கண்டெஸ்டன்ட்டா இருக்காங்களோ அவங்கள பாட வைப்பாங்க. அப்படியே அபிஷேகாவுக்கு ஒரு கிராமத்து பாட்டு வந்துச்சா, அந்த பாப்பா பிரிச்சு விட்டாங்க அப்படின்ற மாரி தான் சொல்லப்படுது. ஏன்னா அபிஷேகாவுக்கும் கிராமத்து பாட்டு அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது. திவினேஷ் எப்படியோ ஒரு சீசன்ல அதே மாதிரி தான் அபிஷேகாவும். ஸோ அவங்க செம்மையா பாடிட்டாங்கன்னு சொல்றாங்க. தன்வி கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கரெக்டா நீ கேட்டு வரைக்கும் போற, உள்ள போகவே மாட்டேங்கிற, இந்த வாட்டியாவது நீ உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த பாப்பா சூப்பரா பாடிட்டாங்க. சுமன் சொல்லவே தேவையில்லை. அவர் எந்த பாட்டுனாலும் அழட்டிக்காம பாடுறது மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரமா மாறி எல்லாரையும் சூப்பரா என்டர்டெயின் பண்ணுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பாடி ஒரு வழியா அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. இதுதாங்க நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்ல மற்றவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத ஃபினாலேல தாங்க பார்க்கணும். எப்பவுமே வந்துட்டு இந்த சரிகமப்பா அப்படின்றது குழந்தைகளுக்குன்னு வரும்போது நிறைய சலுகைகள் கொடுக்கும். 1,00,00,000 ரூபாய் வீடு கொடுக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி கேமும் டஃப்பாக தான் இருக்க போகுது. யார் ஜெயிக்க போறா, யார் வரப்போறா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த குழந்தைகளை யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாலுமே அந்த வீடு, அந்த வீட்டுக்கான வீட்டு வரி மட்டும் பயங்கரமா வரும். கோடிக்கணக்கில் வீடுனா லட்சக்கணக்கில் வீட்டு வரி கட்டியே தீரணும். அதெல்லாம் முடிஞ்சுதான் அந்த வீடு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த கஜினி படத்துல நடக்கும் இல்லைங்களா, உடனே கல்பனாவுக்கு வீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ப்ராசஸ் ஆகிற மாதிரிலாம் நடக்காது. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு வழியா கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.